3XO இன்டீரியர் நல்லா இருக்கு. ஏசி ஃபேன் ஸ்பீடு ரியர் ஏசியும் நல்லா இருக்கு. ரூம் ஓரளவுக்கு பரவாயில்ல. தை சப்போர்ட்டு கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆடிக்குவேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது மிட் வேரியண்ட், அதனால சன்ரூஃப் மட்டும்தான் இருக்கு. பெனாராமிக் சன்ரூஃப் இல்லை. நல்லா இருக்கு. இன்ஃபோடெயின்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சார்ஜ் போட்டுக்கலாம். ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் ஆடிக்குவேட்டாக நல்லா இருக்குது. 364 லிட்டர் பூட் ஸ்பேஸு, 60/40 ஸ்பிளிட் அப் இருக்குது. உள்ள லைட்லாம் வராதோ மிட் வேரியன்ட்னால இல்லையோ? மிட் வேரியன்ட்ல இந்த கனெக்டட் டிஆர்எல் லைட் எரியுது. சூப்பர். வயர்லெஸ் சார்ஜர் இருக்கு. மிட் வேரியன்ட்ல 10.25 வயர்லெஸ் சார்ஜரு, நார்மல் சன்ரூஃபு பொறுத்து தான். நம்ம தான் கொஞ்சம் நீ தட்டுது. ரொம்ப ஹைட்டு கொஞ்சம் தலைவலி தான். இது மிட் வேரியன்ட்டு, அதனால ஃபாக் லைட்லாம் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்த்த மஹேந்திரா 3XO வேரியண்ட்டை வந்து மிட் வேரியண்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. ஐ எம் நாட் ஷுர், பட் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதில் அதனுடைய ப்ரைஸ் வந்து 12 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு சொல்ல வராங்க. அது பெட்ரோலா டீசலாக அதை நான் செக் பண்ணல. பட் ஒரு மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர்னு வருதுன்றாங்க. 10.25 இன்ஃபோடெயின்மெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரேக் பண்ண அந்த டிஆர்எல் லைட், கனெக்டட் டிஆர்எல் லைட் ரியரில் வருதுன்றாங்க. அதே மாதிரி இந்த மஹேந்திரா 3XOவில் பேசிக் மாடலில் இருந்து உங்களுக்கு 4 வீலும் டிஸ்க் பிரேக் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 60/40 ஸ்பிளிட் அப் சீட்டும் ரியர் சீட்டும் கிடைக்குது. இதெல்லாம் வெல்கம் அடிஷன்.